நேற்றே தெளிவாக சொல்லியாச்சு. மேகதாது விஷயத்தில் முதல்வர் வந்து கடந்த 1.5 மாதங்களாக பல கட்ட ஆய்வுகள், பல கட்ட பேரிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து பல விதத்தில் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. முதல்வர் வந்து நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்கான இறுதிக்கட்ட பணியிலே இருக்காங்க. முடிவு எடுத்த பிறகு முதல்வர் கண்டிப்பாக அனைத்தும் ஆக்கப்பூர்வமான வேலைகளாக இருக்கும். மேகதாது விஷயத்திலும் காவிரி விஷயத்திலும் அனைத்தும் ஆக்கப்பூர்வமான வேலைகளாக இருக்கும். அது அனைத்தும் சரி செய்யும் வேலையில் முதல்வர் கண்டிப்பாக துரிதமாக எடுப்பார். தமிழக மக்களுக்காக முதல்வர் வந்து முடிந்த அளவு 100% முழு அர்ப்பணிப்போடு கண்டிப்பாக முதல்ல வந்து இது ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. அதுக்கான முடிவுகளை விரைவில் விஜய் வந்து கர்நாடக முதல்வரை சந்திக்க கூடாது ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதே கருத்து அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்காரு. நீங்க அதை பார்த்து, அதாவது 2 மாநிலத்துக்குடைய பிரச்சனை, இதுல 2 வழி இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா நேரடியாக பேசுறது, இன்னொன்று லீகல். ரெண்டையுமே என்னென்ன எது நல்ல வழியோ எது தமிழக ஆகுமோ ரெண்டையுமே எப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் முதல்வர் ஆய்வு செய்து ஒரு முடிவெடுப்பார். இது 2 நாடு பிரச்சனை இல்லை, 2 மாநிலத்தோடைய பிரச்சனை. 2 மாநில பிரச்சனையில் 2 அதிகமாக பாதிக்கப்படுறது தமிழக மக்களுடைய, தமிழக விவசாயிகளுடைய உரிமைகள். தமிழக விவசாயிகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை முதல்வர் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நிப்பாட்டிட்டு கேட்டு பாருங்க. உதயநிதிட்டு போய் மேகதாதுல என்ன பிரச்சனை, உங்க தாத்தா என்ன செஞ்சாரு, 1970 என்ன செஞ்சாரு, 71 என்ன செஞ்சாரு, 74 என்ன செஞ்சாரு, 98 அவர் தலைமையில தான் வந்து இந்த மேகதாது அதாவது காவிரிக்கான மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைக்கிறதுக்கான முதல்கட்ட கூட்டம் நடந்துச்சு. அதுல என்னென்ன முக்கிய சரத்துகள் கண்டிஷன்ஸ்ல உங்க தாத்தா ரிமூவ் பண்ணாரு, நீங்க இதுல என்னென்ன பண்ணீங்க, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுக்கு கெசட்ல கூட வெளியிடவில்லை. இதெல்லாம் கேட்டு பாருங்க. எதுவுமே தெரியாம யாராவது கொடுக்கறது அறிக்கையை வெளியிடுறது தான் ஸ்டாலினோட வேலை. உதயநிதி இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு பாருங்க. என்னங்க உங்களை மாதிரி இந்த மாதிரி சொன்னாங்க, உங்களுக்கு உங்க கட்சியை வழிநடத்துறதுக்கான தகுதி இருக்கான்னு சொல்லி வாக்கெடுப்பு வைக்க தைரியம் இருக்கான்னு கேட்டிருக்காங்கன்னு போய் கேளுங்க. கண்டிப்பா பத்திரிகையாளர்லாம் கேட்கணும். அது தைரியம் இருந்தால் அவங்களோட கட்சிக்காரங்க தானே, அவங்க தானே அவர் அதுக்கும் ஒரு 1000-2000 கொடுத்து வாக்கெடுப்பு நடத்துவாங்க. ஓட்டு காசு கொடுத்தாலும் இதையா செய்ய சொல்லுங்க. நன்றி. இல்ல அவருடைய இல்ல ஐயா ராமதாஸ் அவருடைய ஐயா ராமதாஸ் ரொம்ப மூத்தவர், பல ஆண்டுகளாக மக்களுக்காக போராடியவர். அவருடைய தனிப்பட்ட முடிவுகள், தனிப்பட்ட விஷயங்களை பத்தி நம்ம கருத்து சொல்றது நல்லா இருக்கும். முதல்வர் போறது உறுதியான தகவலா? இல்ல எதனாலும் முதல்வர் அலுவலகம் முதல்வர் தான் முடிவெடுப்பார். முதல்வர் பல கட்ட ஆய்வுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா தரப்பு மக்களும், அந்த விவசாயிகளையும், விவசாய பிரதிநிதிகளையும், அது இல்லாமல் சட்ட வல்லுநர்கள் எல்லாருக்கிட்ட எங்ககிட்டே வந்து ரிவ்யூ மீட்டிங் வந்து 4-5 மீட்டிங் நடந்துச்சு. அது இல்லாமல் சட்ட வல்லுநர்கள், விவசாயிகள் எல்லா தரப்புலையும் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. முதல்வர் விரைவாக அதில் என்ன ஆக்கப்பூர்வ முடிவுகளோ அதை அனைத்தும் முதல்வர் எடுப்பார். பட்ஜெட் கூட்டத்தில் உங்க துறை சார்பாக எது சிறப்பு திட்டங்களோ இல்லை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு வரோம். ஏன்னா முதல் கட்டமாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு விரைவாக அறிவிப்போம். மகளிர் உரிமை தொகை அறிக்கை இல்லை எல்லாம் சீக்கிரம் ஆய்வு செஞ்சு முடிச்சு, ஏன்னா நிதி ஆதாரங்களை பொறுத்து கண்டிப்பாக முதல்வர் தரப்புல முடிவெடுக்கப்படும். புதிய பேருந்துக்கு வந்து தாவேக கட்சி கொடி வந்து வண்ணம் திட்டத்துக்கு ஒரு சர்ச்சை இருக்கு. இங்க பாருங்க, எங்கேயுமே கட்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய, அதாவது சேர்க்கணுமோ அந்த மாதிரி எண்ணமோ எங்கேயுமே கிடையாது. மக்களுக்கு எது நல்லா இருக்குமோ அதை செய்யணும். எங்கேயுமே கட்சியை போய் சேர்க்கணும், இல்லை கட்சி கொடியை போடணும், இல்லை ஒரு நொடி தான் ஆச்சு எங்களுடைய சின்னம் போய் சேர்றதுக்கு. ஒரு நொடி தான் அனௌன்ஸ் பண்ண, விசில் சின்னம் அனௌன்ஸ் பண்ண ஒரு நொடியில் எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதும் விசில் சின்னம் போய் சேர்ச்சு. எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முதல்வர் என்னைக்கும் அனுமதிக்க மாட்டார். கட்சி பேனர், கட்சி சின்னம் இந்த மாதிரிலாம் இப்போ வரைக்கும் எல்லாரும் வந்து சட்டையில் குத்திட்டு போறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அவங்க உதயநிதியில் எத்தனையோ தடவை கோர்ட்லேயும் சொல்லியும் கேட்கல. ஸோ அந்த மாதிரிலாம் எங்கேயும் வந்து முதல்வர் வந்து கட்சியை கொண்டு போய் சேர்க்கும் விஷயமோ அதுமோ செய்ய தேவையும் இல்லை, அதுக்கான அவசியம் இல்லை எங்களுடைய முதல்வருக்கு. இது அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க என்ன மக்களுக்கு எப்படி ஈஸியாக போய் சேருமோ அதுக்கான முடிவுகள் எடுக்கிறாங்க. நேற்றே தெளிவாக இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.